தி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை ராமநாதபுரம் அடுத்த சுங்கம் போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக தமிழக அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு மற்றும் தி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் 2007ஆம் ஆண்டு போக்குவரத்து கழக ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்ய அரசு நியமித்த நிபுணர் குழு அளித்த பரிந்துரையின்படி பென்ஷன் திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனவும், அதுவரை போக்குவரத்து கழக பென்ஷன் திட்டத்திற்கு அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி வழங்க வேண்டும் எனவும், 2016 முதல் 120 மாதங்களுக்கான போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிலுவையை வழங்க வேண்டும் எனவும், போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான 1998 ஊதிய ஒப்பந்த சரத்துப்படி 2003ஆம் ஆண்டிற்கு பின் பணியில் சேர்ந்தவர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் எனவும், அதுவரை TABS திட்ட அரசாணைப்படி இடைக்கால ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கும் அமலாக்க வேண்டும் எனவும், குறைந்தபட்ச பென்ஷன் 7850 வழங்கப்பட வேண்டும் எனவும், போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ படியை 300 ரூபாய் உயர்த்தி குடும்ப ஓய்வூதியர் உள்பட அனைவருக்கும் வழங்க வேண்டும் எனவும், 2026 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வுகால பண பலன்களை உடனே வழங்க வேண்டும். பணி ஓய்வு பெறும் நாளிலேயே பல பலன்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணிக்கொடை உச்சவரம்பு 20 லட்சம் என்ற அரசாணையை மாற்றி 25 லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும். புதிய ஒப்பந்த உயர்வுகள் படி ஓய்வூதியர்களுக்கும் பென்ஷன் மற்றும் பணிக்கொடை விடுப்பு சம்பள வித்தியாச தொகைகளை வழங்கிட வேண்டும். கருணை அடிப்படையில் போக்குவரத்து கழக குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பணியில் இருந்தாலும் அவர்களுக்கு அகவிலைப்படி முழுதாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் பழனிசாமி, இணைச் செயலாளர் சேதுராமன், பொருளாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.